ஓம் குருவே சரணம். வாத்தியார் மகாராஜிகி ஜெய். குரோதி வருடம் தக்ஷநாயனம் வருஷ ருதுவில் கன்யா மாசம் சதுர்த்தசி திதி தர்ப்பண பூஜை. சஸ்திரஹத மாலய தர்ப்பண பூஜை. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மூதாதையர்களுக்காக ஒரு விசேஷமான சாந்தி ஹோமத்தை செய்து முடித்திருந்த வேளையிலே இதனால் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வசு ருத்ர ஆதித்ய மூவகை பித்ரு தேவர்களும் பிரசன்னமாகினர். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனிடம், ஸ்ரீ கிருஷ்ணா, இன்று நாங்கள் உன் மூலமாக சகல ஜீவன்களுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மாலையபட்ச தர்ப்பண முறை ஒன்றை அளிக்க இருக்கின்றோம். நீயும் இதனை கடைப்பிடித்து சகல ஜீவன்களுக்கும் இதனை எடுத்துரைப்பாயாக என்று அருளினார்கள். அத்தகைய மிகவும் சக்தி வாய்ந்த பித்ரு தர்ப்பண பூஜையே மாலையபட்ச சதுர்த்தசி திதியில், அதாவது மாலையபட்ச அமாவாசைக்கு முன் வரும் சதுர்த்தசி திதியில் அமையும் சகஸ்திரஹத மாலைய தர்ப்பணம் ஆகும். 9 அல்லது 11 அல்லது 21 பச்சை அல்லது காய்ந்த அரச மர இலைகளை அதன் நுனிகள் ஒன்றாக சேரும்படி வட்டமாக தர்ப்பை சட்டத்தில் வைத்து பரப்பிட வேண்டும். அரச இலையின் உள்புறம் மேல் பார்த்து இருக்கும்படி அமைய வேண்டும். அதன் மேல் தர்ப்பை சட்டம் அமைத்து மூதாதையர்களுக்கு எள் நீர் கொண்டு தர்ப்பணமிடும் முறையே இந்த சிறப்பு தர்ப்பண முறையாக சொல்லப்படுகிறது. எங்கள் வாத்தியார் இந்த சிறப்பான தர்ப்பண முறையை எங்களுக்கு அருளியுள்ளார். வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ சர்வஸ்ரீ சாக்த பரபிரம்ம ஸ்ரீ தேவி பக்தாய ஸ்ரீ வேங்கடராம சித்த ஈச மகாராஜிகி ஜெய். இந்த சேவை குரு கற்றுத்தந்தது. குரு கற்றுத்தந்ததை செய்கிறோம். குரு கற்றுத்தந்ததை அவரே நினைவுபடுத்துகிறார். குரு கற்றுத்தந்ததை அவரே நினைவுபடுத்துவதாலேயே செய்கிறோம். குரு கற்றுத்தந்ததை அவரே நினைவுறுத்தி செய்ய சொல்லி செய்தமையால் குருவிற்கே இது அர்ப்பணம். குரு கற்றுத்தந்ததை அவரே நினைவுறுத்தி செய்ய சொல்லி செய்தமையால் குருவிற்கே அர்ப்பணமான இதுவே உண்மையான குருவின் குரு பூஜையின் அம்சம். ஓம் குருவே சரணம்.